மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஏழையின் பங்காளன், ஏழையின் காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுல உண்மையில் அர்த்தம் இல்லாமல் இல்லைங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, கிண்டி ரயில்வே நிலையம் இருக்கு இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கப்படுகின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைப்பதற்கு தயாராக அன்று அந்த சுரங்கப்பாதை அலங்காரம் செய்யப்பட்டு ரிப்பன் கட்டப்படுகின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பக்கத்தில் நின்ற ஒரு அதிகாரியின் காதில் ஏதோ கிசு கிசு என்று சொல்ல சிறிது நேரத்தில் அந்த இடம் பரபரப்பிற்கு உரிய ஒரு இடமாக மாறுகிறது. ஒரு ஏழ்மையின் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன ஒருவர் என்று எப்படி ஒருவரை பார்த்து சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒருவர் வருகின்றார். அவருடைய பெயர் ஏழுமலை. இந்த ஏழுமலை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்தான் இந்த சுரங்கப்பாதையை கட்டிய மேஸ்திரிகளில் ஒருவர். அந்த மேஸ்திரி கிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கத்திரிக்கோலை கொடுத்து ரிப்பனை வெட்ட சொல்லுகின்றார். இது அங்கே இருந்த அன்றைய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. காரணம், சாதாரண ஒரு மேஸ்திரியை போய் ஒரு முதலமைச்சர் திறக்க சொல்கிறார அப்படிங்கிறது. அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இவர் உழைப்பிலே தான் இது உருவானது, பணம் யார் வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம், ஆனால் அந்த வேலையை ரசித்து ருசித்து உண்மையுடன் செய்ய வேண்டும். அப்படி உண்மையுடன் செய்தவர் தான் இந்த மேஸ்திரி ஏழுமலை. நான் திரைப்பதை விட இவர் திறந்து வைப்பதே மிக பொருத்தமாக இருக்கும் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்தில் சொல்ல, அந்த ஏழுமலைக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்கி விடவெடுத்து போச்சு. இருக்காத பின்ன எவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம சாதாரண ஆள், நம்மளை போய் இப்படி திறக்க சொல்லிட்டார அப்படின்னு சந்தோஷத்தில் அந்த ஏழுமலை மேஸ்திரியின் கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடியதாம்.